Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor, Grade 1, Unit 6, Relational Database Management System. அதில் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே நேற்று பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரிலேஷன், டேபிள், டேட்டா, கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், கேண்டிடேட் கீ, ஆல்டர்னேட் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ இது மட்டும் பார்க்கலாம். நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். Any database whose logical organization is based on relational data model is known as relational database. Any database whose logical organization, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, logical organization. லாஜிக்கல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலேஷனல் டேட்டா இருந்தாலும் அதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். DBMS that manages the relational database is known as relational database management system. ஒரு DBMS ஒன்றுக்கொன்று உறவு நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். RDBMS is basis for SQL and for all modern database systems like MySQL, Oracle and Microsoft Access. ஸோ RDBMS தான் SQL நுடைய அடிப்படை. அதே மாதிரி MySQL, Oracle, Microsoft Access எல்லாத்துக்குமே இந்த RDBMS ஒரு அடிப்படையாக இருக்குது. The basic RDBMS concept includes database, table, tuple, attribute, schema and key. ஸோ பேசிக் RDBMS கான்செப்டில் என்னென்ன நாம் பார்க்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ், டேபிள், டப்பிள், ஆட்ரிபியூட், ஸ்கீமா அண்டு கீ இது எல்லாமே பார்க்கணும். இதுதான் பேசிக். இது தெரிஞ்சால் தான் RDBMSனால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். த மோஸ்ட் பாப்புலர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் MySQL. ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ரிலேஷனல் டேட்டாபேஸ் எது அப்படின்னா MySQL. It is an open source SQL database supporting different platforms like Windows, Linux and Mac operating system. இது ஒரு ஓப்பன் சோர்ஸு, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ஒர்க் ஆகும், விண்டோஸ், லினக்ஸ், மேக்கில் எல்லாமே. அதர் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் அவைலபிள் ஆர் Oracle, MySQL Server and MS Access. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் Oracle, MySQL Server and MS Access. பாருங்கள், MS Access ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. The features of RDBMS are high availability, high performance, robust transaction and support, ease of management, less cost. High availability, high performance, robust transaction and support, ease of management, less cost. டேபிள்னா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேபிள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். In relational database model, table is defined as the collection of data organized in terms of row and columns. In relational database model, table is defined as the collection of data. Underline பண்ணிக்கோங்க. collection of data organized in terms of rows and columns. collection of data, rows and columns இருந்தா அதுக்கு பேரு table. Table is the simple representation of relations. Table is the simple representation of relations. The true relations cannot have duplicate rows. The true relations cannot have duplicate rows. ஸோ கண்டிப்பாக டூப்ளிகேட் ரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உறவு நிலையில். ஸோ ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு டேபிள், ரோஸ் காலம்ஸ் இருந்தால் அது டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்டு இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுதான் டேபிள். கண்டிப்பாக ரிலேஷன்ஸில் டூப்ளிகேட் ரோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலம். காலம்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் காலம். நம்ம நெடுவரிசை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். நெடுவரிசை தான் காலம். சேலரி காலம், ஏஜ் காலம், நேம் காலம், ஐடி காலம். த டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ரோஸ் அண்டு காலம்ஸ். டேபிள்னாவே செவரல் ரோஸும் காலம்ஸும் இருக்கிறது தான் டேபிள். டேபிள் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ். ஒவ்வொரு டேபிளும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறாங்க, அதுக்கு பேர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்தா அதுக்கு பேர் காலம். ஈச் காலம் இஸ் நோன் ஆஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஈச் காலம் இஸ் நோன் ஆஸ் ஆட்ரிபியூட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். டேபிளில் ஒவ்வொரு காலமும் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பண்புக்கூறுகள், ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு காலமும் ஐடி காலம், நேம் காலம், ஏஜ் காலம், சேலரி காலம். ஸோ ஐடி ஆட்ரிபியூட்ஸ், நேம் ஆட்ரிபியூட்ஸ், ஏஜ் ஆட்ரிபியூட்ஸ், சேலரி ஆட்ரிபியூட்ஸ் அப்படி சொல்கிறோம் நம்ம. இன் தி எம்ப்ளாயி டேபிள் 4 ஆட்ரிபியூட்ஸ் ஆர் அவைலபிள், நேம்லி ஐடி, நேம், ஏஜ் அண்டு சேலரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம். த ஆட்ரிபியூட் இஸ் டிஃபைன்ட் இன் எ டேபிள் டு ஹோல்டு வேல்யூஸ் ஆஃப் சேம் டைப். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைப்பாக இருக்கும். ஏஜ்னா ஏஜாகவே இருக்கும்,
சேலரினா சேலரியாகவே இருக்கும், நேம்னா நேமாகவே இருக்கும், நேமில் நம்பர்ஸ் வராது, ஏஜில் கேரக்டர்ஸ் வராது, சேம் டைப்பாக இருக்கணும். அதுதான் தட் attribute is defined in a table to hold values of same type attributes same types. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. attribute same type. This is known as attribute domain. This is known as attribute domain. இதுக்கு பேரு attribute domain பேரு. The attribute is defined in a table to hold values of same type. This is known as attribute domain. Attribute hold values same type attribute domain. In the employee table, the name field will hold only characters, not the numbers in it. So இந்த employee table ல name field பாத்தீங்கன்னா only characters தான் இருக்கும், numbers இருக்காது. The vertical entity in a table is known as attribute or column. இப்போதான் நம்ம பார்த்தோம், vertical entity in a table is known as attribute or column. இந்த வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் column or attribute அப்படின்னு சொல்லிட்டு பேர், column attribute. Next row. A single entry in a table is called as row. A single entry in a table is called as row or record or tuple. rowன்னு சொல்லலாம், recordன்னு சொல்லலாம், tupleன்னு சொல்லலாம். A single entry in a table. இந்த டேபிளில் single entry 1 இந்த லைன் ஃபுல்லாக, 2 இந்த லைன் ஃபுல்லாக, 3 இந்த லைன் ஃபுல்லாக, இதெல்லாம் வந்து ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது ரெக்கார்டுன்னு சொல்லலாம். டேபிளில் ஒவ்வொரு ரோவும் ரெக்கார்டு ஆர் டப்புள். செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் ஏ ரோ ஆர் டப்புள். செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் ஏ ரோ ஆர் டப்புள். ஸோ ஒரு ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நேமில் அலெக்ஸ் இருக்கு. ஸோ அலெக்ஸோட ஏஜ், அலெக்ஸோட சேலரி, அதான் ரிலேட்டட் டேட்டாஸ். The horizontal entity in a table is known as record or row. So horizontal entity, இது வந்து record or row or tuple அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கீ. ஒரு 4-5 கீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீஸ் எல்லாமே நம்ம புரிய முடியுதான்னு பார்த்துக்கலாம். புரியல அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிட்டாலும் அவங்க கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில சென்டென்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி அது வந்தால் அந்த கீ அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த சென்டென்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டு பர்டிகுலராக அந்த வேர்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது வந்தால் அந்த கீ அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். The candidate key that is chosen to perform the identification task is called the primary key and any others are alternate keys. ஸோ ஒரு கேண்டிடேட் கீ வந்து ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மற்ற எல்லாமே அண்ட் எனி அதர் கீஸ் எல்லாமே ஆல்டர்னேட் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Every tuple must have by definition a unique value for its primary key. ஒவ்வொரு டப்புளும் must have by definition a unique value கண்டிப்பாக இருக்கும். எவ்ரி டப்புள் யூனிக் வேல்யூ வந்து இருக்கும் அந்த பிரைமரி கீயில். அதுதான் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூனிக் வேல்யூ இருக்கும், அதுதான் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A primary key which is a combination of more than one attribute is called a composite primary key. A primary key which is a combination of more than one attribute is called a composite primary key. ஒரு பிரைமரி கீ, அதாவது முதன்மை திறவுகோல் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்ரிபியூட் கூட தொடர்பில் இருந்தால் அதுக்கு பேர் காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னா என்ன? மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரைமரி கீ ஆஃப் மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட் இருந்தால் காம்போசிட் பிரைமரி கீ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ. A foreign key is a copy of a primary key. Foreign key is a copy, underline பண்ணிக்கோங்க, copy of a primary key that has been exported from one relation into another to represent the existence of a relationship between them. Copy of a primary key that has been exported from one relation into another to represent the existence of a relationship between them. பிரைமரி கீயினுடைய ரிலேஷன்ஸை உறுதிப்படுத்துறது தான் இந்த ஃபாரின் கீ. பிரைமரி கீயினுடைய ரிலேஷன்ஸை உறுதிப்படுத்துறது தான் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து இப்போ ஃபாரின் கீ அப்படின்னா காப்பி ஆஃப் எ அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதை A foreign key is a copy of the whole of its parent primary key. A foreign key is a copy of the whole of its parent primary key. Underline பண்ணிக்கோங்க. Copy of the whole of its parent primary key. That is, if the primary key is composite, then so is the foreign key. Primary key வந்து composite இருந்தா அது வந்து foreign key அப்படின்னு சொல்லிட்டு பேரு.
பிரைமரி கீ காம்போசிட்டாக இருந்தால் அது பேர் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஏற்கனவே நம்ம காம்போசிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் மேலே இல்லைங்களா. காம்போசிட் கீ அப்படின்னா மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட் இருந்தால் அது காம்போசிட் கீ. மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட் கூட தொடர்பு இருந்தால் அது பேர் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். இஃப் த பிரைமரி கீ இஸ் காம்போசிட் தென் ஸோ இஸ் த ஃபாரின் கீ. அதை ஃபாரின் கீன்னு சொல்லி சொல்கிறோம். ஃபாரின் கீ வேல்யூஸ் do not usually have to be unique. ஃபாரின் கீ வந்து வேல்யூஸ் do not usually have to be unique. அது யூனிக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபாரின் கீஸ் கேன் ஆல்சோ பி நல்லாக கூட இருக்கலாம். ஃபாரின் கீ நல்லா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் சூப்பர் கீ. சூப்பர் கீ an attribute or group of attributes or group of attributes. அதாவது வந்து ஒவ்வொரு காலமும் அதான் attributesனு சொல்கிறோம். ஒவ்வொரு காலமும் அல்லது group of attributes which is sufficient to distinguish every tuple in the relations from every other one is known as super key. An attribute or group of attributes which is sufficient to distinguish every tuple in the relation from every other one is known as super key. Attributes அல்லது group of attributes ஒவ்வொரு ரோவ்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து சூப்பர் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ நம்ம எதை அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னா distinguish every tuple. attributes distinguish every tuple. இது ரொம்ப முக்கியம். ஆட்ரிபியூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆட்ரிபியூட்ஸ் distinguish every tuple அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சூப்பர் கீ. ஈச் சூப்பர் கீ இஸ் கால்ட் எ கேண்டிடேட் கீ. ஒவ்வொரு சூப்பர் கீயும் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு சூப்பர் கீயும் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A candidate key is selected from the set of super key. A candidate key is selected from the set of super key. So set of super key இருந்து ஒரு candidate key நம்ம செலக்ட் பண்ணுறோம். While selecting candidate key, redundant attributes should not be taken. While selecting candidate key, redundant attributes should not be taken. Candidate key நம்ம செலக்ட் பண்ணும்போது மற்ற attributes நம்ம எடுத்துக்க தேவை இல்லை. The candidate key is also known as minimal super keys. The candidate key is also known as minimal super key. Set of super keysல இருந்து நம்ம ஒரு கேண்டிடேட் கீயை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து மினிமல் சூப்பர் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். மினிமல் சூப்பர் கீஸ். ஸோ காம்போசிட் கீனா என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்குறோம் காம்போசிட் கீனா என்னன்னு. இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க. A key with more than one attribute to identify rows uniquely in a table is called composite key. A key with more than one attribute to identify rows uniquely in a table. ஒன்றுக்கும் மேற்பட்ட attributes வந்து ஒரு ரோவில் யூனிக்காக இருந்தால் அதுக்கு பேர் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட attributes வந்து ஒரு ரோவில் தனித்தன்மையோடு இருந்தால் அதுக்கு பேர் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் காம்பவுண்ட் கீ. அதுக்கு பேர் காம்பவுண்ட் கீ அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் காம்பவுண்ட் கீ. ஸோ காம்பவுண்ட் கீனா என்னன்றது புரிஞ்சிருக்கும். காம்பவுண்ட் கீ, காம்போசிட் கீ எல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்குறோம். கீஸ் நிறைய பார்த்துருக்குறோம். நம்ம கேண்டிடேட் கீ, ஆல்டர்னேட் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ பார்த்துருக்குறோம். ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தருவோம். நன்றி.